ஹவுதிகளின் இக்கட்டான சூழ்நிலை. கமேனி மரணம். அடுத்தது என்ன? ஏமன் ஹவுதிகள் ஈரானுக்கு ஆதரவா இல்லையா? செங்கடல் பாதை. ஹவுதிகளின் புதிய வியூகம். பிராந்திய அதிகார சமநிலை. ஹவுதிகளின் பங்கு. ஈரான் மீது நடந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இப்போது உலகம் கவனிக்கும் ஒரு கேள்வி: ஏமனின் ஹவுதி இயக்கம் இந்த போரில் குதிக்குமா அல்லது அமைதியாக காத்திருக்குமா? பிப்ரவரி 28, 2026 அன்று ஈரானின் உச்சத் தலைவர் அலி கமேனி அமெரிக்க-இஸ்ரேலிய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு பிராந்திய பதட்டங்களின் நீண்ட சுழற்சியில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. பல தசாப்தங்களாக ஈரான் கட்டமைத்திருந்த பிராந்தியச்சின் அதிகார சமநிலையை இந்த நிகழ்வு பெரிதும் சீர்குலைத்தது. இந்த அசாதாரண சூழலில் ஏமனில் ஹவுதி குழுமத்தின் தலைவர் அப்தல் மலிக் அல் ஹவுதி ஒரு மூலோபாய தேர்வை எதிர்கொள்கிறார். ஈரானின் போரில் நேரடியாக தலையிடுவதா அல்லது எச்சரிக்கையுடன் காத்திருந்து மோதலின் போக்கை பார்ப்பதா என்பதுதான் அத்தியாவசியமான கேள்வி. இத்தகைய ஒரு போரில் ஹவுதிகள் ஈடுபட்டால் அக்குழுவிற்கும் அதன் தலைமைக்கும் என்னவாகும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஈரானிய அச்சுடன் அரசியல் மற்றும் கருத்தியல் ரீதியாக நெருங்கிய தொடர்பு கொண்ட சனா நகரில் ஹவுதி தலைவரின் உரைகள் மீது கவனம் திரும்புவது இயல்பு. போர் வெடித்ததிலிருந்து அப்தல் மலிக் அல் ஹவுதி 3 முறை உரையாற்றியுள்ளார். தனது முதல் உரையில் அவர் ஈரானுக்கு தனது ஒற்றுமையை அறிவித்து அனைத்து நிகழ்வுகளுக்கும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இது இராணுவ தீர்மானத்தின் அறிவிப்பை விட அரசியல் அறிக்கையாகவே தோன்றியது. இரண்டாவது உரையில் உணர்ச்சிவசப்பட்ட தொனியில் கமேனியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தெஹ்ரானுக்கு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். மூன்றாவது உரையும் அதே செய்தியை வலியுறுத்தியது, எந்தவொரு புதிய அறிவிப்புகளும் இல்லாமல். எனினும் இந்த உரைகளில் சொல்லப்படாத விஷயங்கள் சொல்லப்பட்டதைப் போலவே கவனிக்கத்தக்கவை. ஹவுதி குழு முன்னர் செய்ததைப் போல இராணுவ தலையீட்டிற்கான தெளிவான அறிவிப்பை வெளியிடவில்லை. அது தனது நட்பு நாடுகளுக்கு எச்சரிக்கை அல்லது நடைமுறை ஒற்றுமை செய்திகளை அனுப்ப விரும்பிய சமயங்களில் இதுபோல செய்திருந்தது. இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க நலன்களுக்கு எதிராக நேரடி தாக்குதல்களோ அல்லது அச்சுறுத்தல்களோ நிலத்தில் பதிவு செய்யப்படவில்லை. குழுவின் ஊடகச் செய்திகளும் இம்முறை ஒழுங்குபடுத்தப்பட்டு அடக்கி வாசித்தன. இது வழக்கமாக பிராந்திய நிகழ்வுகளில் தீவிரமான சொல்லாடல்களுடன் இருக்கும் அதன் வழக்கமான அணுகுமுறைக்கு முரணானது. மொபிலைசேஷன் சொல்லாடலுக்கும் களத்தில் உள்ள நடவடிக்கைகளுக்கும் இடையிலான இந்த வேறுபாடு போருக்குச் செல்லும் முடிவு எளிமையானது அல்ல என்பதை காட்டுகிறது. எதிர்ப்பு அச்சு என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தனது அரசியல்வாதத்தின் பெரும்பகுதியை கட்டமைத்துள்ள ஹவுதி குழு மிகவும் சிக்கலான பிராந்திய சூழ்நிலையில் ஒரு நேரடி மோதலில் ஈடுபடுவது கட்டுப்பாடற்ற விளைவுகளுடன் ஒரு பண்டோரா பெட்டியை திறக்கக்கூடும் என்பதை அறிந்திருக்கிறது. அச்சின் மற்ற உறுப்பினர்களின் நடத்தையுடன் ஒப்பிடும்போது ஒரு தெளிவான படம் கிடைக்கிறது. பிராந்தியத்தில் ஈரானின் மிக முக்கியமான இராணுவ பினாமிகளில் ஒன்றான லெபனானின் ஹெஸ்புல்லா சமீபத்திய போர் வெடித்த பிறகு உடனடியாக களத்தில் குதித்தது. இக்குழுவின் இந்த நுழைவு ஈரானிய அச்சுக்குள் அதன் பங்கை பிரதிபலிக்கிறது. அங்கு அது மிக முக்கியமான பிராந்திய தடுப்பு சக்திகளில் ஒன்றாகவும் தெஹ்ரான் நேரடி தாக்குதலுக்கு உள்ளானால் விரைவான இராணுவ நடவடிக்கைக்கு மிகவும் தயாராகவும் பார்க்கப்படுகிறது. இந்த வளர்ச்சி ஈரான் ஏற்கனவே பிராந்தியத்தில் தனது இராணுவ பினாமிகளில் சிலவற்றை செயல்படுத்த தொடங்கிவிட்டது என்ற எண்ணத்தை வலுப்படுத்துகிறது. ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கிய குழுக்கள் இப்போது மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஹவுதிகளின் நிலைப்பாடு மேலும் அழுத்தமாகிறது. அவர்கள் ஒதுங்கியிருப்பார்களா அல்லது போர் தீவிரமடைந்தால் பின்னர் இணைவார்களா? ஹவுதிகளின் நிலைமை சற்று வித்தியாசமாக தெரிகிறது. ஈரானிய அச்சுடன் நெருங்கிய உறவுகள் இருந்தபோதிலும் இக்குழு ஒரு வேறுபட்ட புவியியல் மற்றும் அரசியல் சூழலில் செயல்படுகிறது. மேலும் உள்நாட்டு மற்றும் பிராந்திய கருத்தாய்வுகளை எதிர்கொள்கிறது. இது போரில் நுழையும் எந்த முடிவையும் மிகவும் நுட்பமானதாக்குகிறது. எனவே அதன் தற்போதைய நடத்தையில் வெளிப்படும் கட்டுப்பாடு பெரிய அளவிலான மோதல் பிராந்திய ஸ்திரமின்மை நேரத்தில் பல முனைகளை திறக்கக்கூடும் என்ற விழிப்புணர்வை பிரதிபலிக்கிறது. சமீபத்திய அனுபவங்கள் ஹவுதிகள் சூழ்நிலைகள் வேறுபட்ட கணக்கீடுகளை தூண்டும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு நடைமுறைவாதத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்பதையும் காட்டுகிறது. மே 2025 இல் ஓமன் சுல்தானகம் ஹவுதி குழுவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே செங்கடலில் பதட்டங்களை குறைக்கும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. ஹவுதிகள் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட மாதக்கணக்கிலான பதட்டங்களை தொடர்ந்து இது ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தம் ஹவுதிகளின் இராணுவ நடத்தையை மறுசீரமைக்க விருப்பமுள்ளதை காட்டுகிறது. குறிப்பாக 2025 இல் அமெரிக்க வான்வழி தாக்குதல்களால் அவர்கள் பெரும் விலையை செலுத்தியதால் மோதலின் செலவு சாத்தியமான ஆதாயங்களை விட அதிகமாக இருந்தபோது இந்த விருப்பம் ஏற்பட்டது. ஜூன் 2025 இல் நடந்த 12 நாள் போரின் போது ஒரு முக்கியமான பிராந்திய நேரத்தில் ஈரானிய அச்சுக்குள் ஏற்பட்ட தார்மீக அழுத்தம் இருந்தபோதிலும் ஹவுதிகள் நேரடி இராணுவ தலையீட்டை தவிர்த்து ஒற்றுமைக்கான சொல்லாடல்களுடன் தங்களை மட்டுப்படுத்திக் கொண்டனர். இந்த முன்னுதாரணங்கள் செலவு பயன் கருத்தாய்வுகள் முன்னுரிமை பெறும்போது தங்கள் மொபிலைசேஷன் சொல்லாடல்களை தங்கள் செயல்பாட்டு முடிவுகளிலிருந்து பிரிக்கும் திறனை இக்குழு கொண்டிருப்பதை காட்டுகிறது. ஆகவே பிராந்திய போர் நீண்ட காலம் தொடர்ந்தால் முழு அளவிலான மோதலில் ஈடுபடாமல் குறியீட்டு நடவடிக்கைகள் அல்லது கவனமாக அளவீடு செய்யப்பட்ட அழுத்த உத்திகள் மூலம் ஒரு கணக்கிடப்பட்ட விரிவாக்கமே ஆகும். இத்தகைய ஒரு விருப்பம் குழுவிற்கு ஈரானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் அதன் உள்தளத்தின் ஒற்றுமையை பராமரிக்கவும் இடமளிக்கும். அதே நேரத்தில் பிராந்திய
போதிய ஸ்திரமின்மை நேரத்தில் அதன் இராணுவ உள்கட்டமைப்பை தாக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை தூண்டாது. இந்த சூழலில் மற்றொரு சமமான முக்கியமான சாத்தியக்கூறு உள்ளது. குழு தனது நேரடி தலையீட்டை ஒத்திவைத்து செங்கடல் மற்றும் பாப் அல்மண்டேப் ஜலசந்தி போன்ற ஒரு வேறுபட்ட முனை மூலம் ஈரானை ஆதரிக்க முயற்சிக்கும். இந்த பகுதி உலக வர்த்தகம் மற்றும் எரிசக்தி வழிகளில் மிக முக்கியமான மூலோபாய அழுத்த புள்ளிகளில் ஒன்றாகும். மேலும் ஹவுதிகள் சமீபத்திய ஆண்டுகளில் கப்பல் போக்குவரத்தை இலக்கு வைப்பதன் அல்லது அச்சுறுத்துவதன் மூலம் ஒரு பயனுள்ள அழுத்த தந்திரமாக இதை பயன்படுத்தும் திறனை நிரூபித்துள்ளனர். இத்தகைய ஒரு சூழ்நிலை குழுவிற்கு சர்வதேச விநியோக வழிகளை தகர்ப்பதன் மூலம் மறைமுகமாக மோதலில் பங்கேற்கவும், இஸ்ரேலுடன் நேரடி மோதலில் ஈடுபடாமல் ஒரே நேரத்தில் ஒரு அரசியல் மற்றும் இராணுவ செய்தியை அனுப்பவும் உதவும். செங்கடல் தாக்குதல்கள் காசா போருடன் இணைக்கப்பட்ட பிராந்திய அழுத்தச் சமன்பாட்டின் ஒரு பகுதியாக மாறிய சமீபத்திய மாதங்களில் ஹவுதிகள் ஆற்றிய பங்குடன் இதுவும் ஒத்துப்போகிறது. இஸ்ரேல் மீது குண்டு வீசுவது அல்லது அமெரிக்க நலன்களுக்கு எதிராக பெரிய அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற நேரடி தலையீடு ஒரு உயர் ஆபத்துள்ள தேர்வாகவே உள்ளது. இஸ்ரேல் ஹவுதிகளை மாதக்கணக்காக ஒரு தாமதமான இலக்காக கருதியுள்ளது. மேலும் எந்தவொரு சந்தர்ப்பமும் அதன் தலைமை மற்றும் இராணுவ உள்கட்டமைப்புக்கு எதிராக ஒரு பரந்த தாக்குதலை தொடங்க பயன்படுத்தப்படலாம் என்ற வளர்ந்து வரும் மதிப்பீடுகள் இதற்கு வழிவகுக்கின்றன. குழுவின் கணக்கீடுகள் பிராந்திய அரங்கில் மட்டும் இல்லை, ஏமனில் உள்ள உள்நாட்டு இயக்கவியலும் அதன் தேர்வுகளை தீர்மானிப்பதில் சமமான செல்வாக்கு செலுத்துகிறது. ஒரு வெளிப்புற மோதலில் பரந்த ஈடுபாடு கணிக்க முடியாத உள்நாட்டு மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை அது புரிந்து கொள்கிறது. குறிப்பாக அரசாங்க முகாமுக்குள் அதிகார சமநிலையை மறுசீரமைக்கும் முயற்சிகள் மற்றும் சவுதி ஆதரவுடன் இராணுவ முடிவெடுப்பை மறுசீரமைக்கும் முயற்சிகளுக்கு மத்தியில் இது நிகழக்கூடும். ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் உள்ள சூழ்நிலையும் அழுத்தத்திலிருந்து விதிவிலக்கல்ல. பெருகிவரும் பொருளாதார சவால்கள் அவ்வப்போது ஏற்படும் பாதுகாப்பு மற்றும் சமூக பதட்டங்களுடன் சேர்ந்து வெளிப்புற மோதல் ஒரு ஆபத்தான முடிவாக அமைகிறது. இத்தகைய சூழலில் ஹவுதி தலைமை ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு புதிய இராணுவ சுமையை சேர்ப்பதை தவிர்க்கும் பொருட்டு பதட்டங்களை எச்சரிக்கையுடன் கையாள விரும்பலாம். இருப்பினும் பிராந்திய போர் வேறு திசையில் நகர்ந்தால் இந்த கணக்கீடுகள் மாறக்கூடும். ஈரானிய ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தலாகவோ அல்லது பிராந்திய அதிகார சமநிலையை மறுவடிவமைக்கும் அளவுக்கு நீண்ட காலம் நீடித்தாலோ ஹவுதிகள் ஒரு புதிய கணக்கீடுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போதைக்கு இக்குழு ஒரு எச்சரிக்கையான பார்வையாளராகவே தோன்றுகிறது. அதன் சொல்லாடல் தெஹ்ரானுக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது, ஆனால் இராணுவ முடிவு போரின் போக்கு தெளிவடையும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் வாரங்கள் இந்த முக்கியமான தருணத்தில் இக்குழு எந்த திசையை தேர்ந்தெடுக்கும் என்பதை வெளிப்படுத்தும். ஹவுதிகள் போரில் பங்கேற்பார்களா இல்லையா என்பது இனி ஒரு எளிய கேள்வி அல்ல, மாறாக மோதலால் மறுவடிவமைக்கப்படும் ஒரு பிராந்திய நிலப்பரப்பில் அவர்கள் எவ்வாறு தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஈரானின் பிராந்திய செல்வாக்கு வலையமைப்பின் ஒரு பகுதியாக தங்கள் பாரம்பரிய பாத்திரத்தில் அவர்கள் நீடிப்பார்களா, அல்லது இந்த தருணத்தை பயன்படுத்தி மற்றவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட தாளத்திற்கு பதிலாக தங்கள் சொந்த நலன்களுக்கு ஏற்ப தங்கள் பிராந்திய பாத்திரத்தை நிர்வகிக்கும் ஒரு சக்தியாக தங்களை காட்டிக்கொள்ள முயற்சிப்பார்களா என்பதை இந்த முடிவு தீர்மானிக்கும். இப்போதைக்கு ஹவுதிகள் நேரடி போரில் இல்லை, ஆனால் சிவப்பு கடல் வழி புதிய பதற்றம் உருவாகலாம். இந்த போர் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை மாற்றப் போகிறதா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.